காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒத்த தலைவலி ராகவேந்தருடைய மூலமந்திரம் பூஜை ராகவேந்திர சக்தி தர்மரதாய் சார் பஜ்தாம கல்ப விஷாய நமதாம காமதேவி. குங்குமப்பூ போட்டு சாப்பிடுங்க, தண்ணியில் கொதிக்க வச்சு சாப்பிடுங்க, லக்கு வந்துடும். இதே பகுதியை 40 வயசை கடந்தவர்கள் ஒரு முறை மார்கழியில் செக் பண்ணிக்கணும். ஏன்னா அடுத்த ஜூன் மாதத்துக்குள்ளே நமக்கு இந்த லெஃப்ட்டில் தான் தொந்தரவு பண்ணுவான். மற்றபடி எல்லாமே ஓகே. தனம், குடும்பம், வாக்கு, சுபகாரியம், வீடு கட்டுறது, நிலம், இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. உங்கள் ஜாதகம் ஜோசியெல்லாம் பார்த்து ஏமாறாது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலம். அபிராமி அந்த இதில் 40, 59, 75 மட்டும் படிக்கணும். பிள்ளைங்க கிஷ பூத கண்ணாடி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது. செல்ஃபோனை கொடு, என்ன அது கொடு, ஏன் இது, அன்பாக கேளுங்க. என்னடா கண்ணுன்னு கேளு, நடிச்சல்லோன்னு கேளு. நான் யார் தெரியுமா, என் தலைமுறை தெரியுமா, நான் இப்படி தெரியுமா, நான் அந்த காலத்தில் எப்படி தெரியுமா, அதெல்லாம் பார்த்தான்னு வச்சுக்க, போமா போப்பான்ட்டு போயிடும். ரொம்ப சேஷ்டை பண்ணிங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் போய் உட்காந்துக்கும். ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். வேண்டாம். பூர்வ புண்ணியத்தில் யார் இருக்கா, சனி இருக்கா பார்த்துக்க. தொழில் ஸ்தானத்தில் யார் இருக்கா, கேது இருக்கா. ஸோ தொழில் இடத்துல நோ ஆர்குமெண்ட். தொழில் இடத்துல டவுன் டு எர்த்தாக போயிடணும். தொழில் உள்ளே போனவுடனே விநாயகருடைய காரிய சக்தி மாலையை ஒரு முறைப்படி படிக்கிறதோ இல்லை காதில் வச்சு கேட்டுட்டோ தொழில் ஆரம்பிக்கணும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்புக்கு இது ரொம்ப நல்லது. 10ஆம் இடத்துல யார் இருக்கா, கேது. அப்போ யாரை பிடிக்கணும், விநாயகர் தான் ரூலரு, பிடிச்சிக்கோங்க. புரியுதா? பிள்ளைங்க வண்டி வாகனத்தில் வித்தை காட்டாமல் இருக்கிற மாதிரி அன்போடு கேட்டுக்கணும். வேணாடா கண்ணு, என்னை திட்டிட்டு சொன்னால் கூட பரவாயில்ல, அந்த ஆள் சொல்லியிருக்காண்டா எப்படிடா அப்படிடான்னு சொல்லு. மற்றபடி விருச்சகத்துக்கு ஏற்றங்கள் கண்டிப்பாக வரும். பணம் வரும். பணம் வரணும்னா தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும், படிப்பு கிடைக்கும். பழைய லோன்கள் பைசல் ஆகும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். போகாதா என்ன பண்ணும், தெய்வ வழிபாடுகளுக்கு ராகவேந்திரம். எழுத்துக்கு என்ன, காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒத்த தலைவலி அலர்ஜி, பல்லு, ஸ்கின் அலர்ஜி. அடுத்ததான் யாரை பார்க்கணும், எதிரிகள் விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். விருச்சகம் எதிரிகள் டக்குன்னு சேஷ்டை பண்ண பார்ப்பாங்க. உங்கள் மேலே லீகல் பஞ்சனை தாக்குதல் கூட உஷாராக இருக்கணும்.